காரணியூர் பிரதேசத்தினுடைய உதவி பிரதேச செயலாளர் அவர்களை மிக தொன்மையான பழமையான கதிர்காம பாதையாற்றுடைய தலைமைதான் நடாத்துவதற்கு வருகின்ற எமது அம்பாறை மாவட்ட மேலாளர்களையும் மற்றும் கலந்துரையாடலுக்கு வருகின்ற பிரதேசங்களினுடைய பிரதேச சபை தவிசாளர்கள் மற்றும் எமது மாகாணத்தினுடைய முன்னாள் கலாச்சார திணைக்கள பணிப்பாளர் தவிசாளர்கள் உதவி பணிப்பாளர்கள் தொடக்கம் அம்பாறை வரைக்கும் வருகின்றனர் அவற்றினுடைய நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று வாழ்ந்த ஆலயங்களில் ஒன்றாக கருதப்படுகின்ற கதனுடைய இந்த பாத யாத்திரையில் கட்டாயம் காணப்படுகின்றது. இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் அமைப்புகளுக்கு தேவையான அனுமதிகளை முன்கூட்டியே ஆகவே இந்த பாத யாத்திரை சிறக்கிற அதாவது டைம் நேரத்தையும் ஒரே 16 வருடம் ஒரே அதே நடைமுறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இதற்காகத்தினுடைய தொன்மை என்பது இதிகாசங்களிலும் தேவாரங்களிலும் மற்றும் திருக்குறள் போன்ற பதிகங்களிலும் கூறப்பட்டவாறு முதலாவது யாத்திரை என்பதன் நோக்கத்தை நம்ம தெளிவுபட வேண்டியிருக்கிறது. நம்ம முன்னோர்கள் என்ன நோக்கத்துக்காக நோட்டிபிகேஷன் செய்ய வேண்டிய விடயத்தை பற்றி மட்டும் அதே முறையாக அமைந்தால் விடயமானது வர்த்தமான பிரசுரம் என்பது கதிராம யாத்திரை சம்பந்தமாக நீங்கள் எல்லோரும் சொன்னீர்கள். இதை புனித யாத்திரையாக பிரகடனப்படுத்த வேண்டும். அதற்கு என்னென்ன நடைமுறைகள் இருக்க வேண்டும். மங்குஸ்தான் அந்தந்த சீசனுக்கு இந்த விஷயத்தை கதைக்கிறது. அதாவது இது அர்த்தமான வழிகள் அல்லது அவர்களுடைய விசேட பாதுகாப்பை ஏற்படுத்துதல், வரவிருந்த திணைக்களங்களால் திறக்கப்படுகின்ற காட்டுப்பாதை எவ்வளவு எப்படி திறக்கப்படும் வேண்டும், எவ்வளவு நாட்கள் செல்ல வேண்டும், அந்த விஷயங்களுக்காக நாங்கள் இதை முகாமை செய்ய முடியும் என்ற விஷயத்தை நான் மிக தெளிவாக சொல்லிக்கொண்டு எதிரே இருந்தாலும் அவர்களுடைய தேவைப்பாடுகள் ஒரு என்னுடைய